20 கோடிக்கு மேலே ஒவ்வொரு தொகுதியிலும் செலவழித்திருக்கிறார்கள். சொல்ல குறைந்தபட்சமாக 20 கோடிக்கு மேலே செலவழித்திருக்கிறார். தேர்தலில் போட்டியில திமுக, அதிமுக, காங்கிரஸ் போன்ற பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் செலவழித்திருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த தேர்தலில் என்பது முன்வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை என்பது குறைந்து போகிறது. எதிர்த்து நிற்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியானது அது ஒரு வாரிசு அரசியலை அல்லது ஒரு உண்மையான ஒரு பொருளாதார மாற்றத்திற்கான ஒரு சிந்தனைகளை அது முன்வைக்கவில்லை. அவர்கள் இணைந்திருக்கக்கூடிய கட்சிகள் கூட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவது போல தோன்றவில்லை. அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் வலுவான கட்சிகள் கிடையாது. எனவே இந்த மாதிரி சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வாங்கக்கூடிய வாக்கு என்பது இன்னொரு 2%, 3% அதிகமாகி 8% அவர்கள் அடைந்தாலே அதுவே அவர்களுக்கு பெரிய வெற்றி. அவர்கள் 2 பேரும் திரு எம் ஜி ராமச்சந்திரன், செல்வி ஜெயலலிதாவும் கட்சியை தாண்டிய தலைவர்களாக இருந்தார்கள். அந்த சூழ்நிலையை தான் நான் சொல்றேன். அந்த கட்சியை தாண்டிய ஒரு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் உருவாகவில்லை. இந்த தென்கிழக்கு ஆசிய பகுதியை ஆண்ட ஒரு வேலூர் குடிக்கு சோக்காக இருக்கக்கூடிய தமிழர்களை திரு ராபர்ட் கால்வெல் எழுதுறாரு, இவர்களுக்கு படையை கூட கட்ட தெரியாது. இனிய தமிழ் வணக்கம் சார். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளில் போட்டிட்டு வந்தீங்க. வெகு விரைவில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. உங்களுடைய பார்வையில் இந்த தேர்தல் எப்படி இருந்துச்சு? வணக்கம். வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்கனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் என்பது பணம் படைத்த சக்திகளுக்கும் அரசியலில் ஆட்சியில் இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தக்கூடிய கட்சிகளுக்கும் ஒரு சாதாரண கட்சிகளுக்கும் சாதாரண இயக்கங்களுக்கும் இடையே நடைபெறக்கூடிய ஒரு போட்டியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைப்பதை விட தனி மனித அந்த துதிப்பாடல்களை முன்வைப்பதை அதிகமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் தேவைகள் முழுமையாக எந்த இடத்தில் பேசப்படாத ஒரு சூழ்நிலை இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை தமிழகத்தினுடைய பார்வையில் அந்த நோக்கிலே பார்க்க வேண்டிய அந்த பார்வை தமிழகத்தை பொறுத்தவரை இங்கே அரசியல் கட்சிகள் தவறிவிட்டன என்பதைத்தான் இங்கே நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும். இருப்பினும் கூட மக்கள் சீர்தூக்கி பார்த்து தங்களுடைய தேவைகள், உரிமைகள், எதிர்கால நலன்களை சீர்தூக்கி பார்த்து வாக்களித்திருப்பார்கள் என உறுதியாக. இப்ப தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி 3 இடங்கள்ல மட்டும் போட்டிட்டு இருந்தீங்க. அங்கு உங்களுடைய வெற்றி வாய்ப்பு அல்லது ஓட்டு சதவீதம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவு இருந்துச்சு தேர்தல் களத்தில்? பொதுவாக தேர்தலில் நிற்பது என்பது வெற்றியை நோக்கிய பயணத்திற்காகத்தான் இருக்கும். கூட இந்த தேர்தலில் போட்டியிட்ட முதன்மையான கட்சிகளாக சொல்லப்படக்கூடிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் போன்றவர்கள் 20 கோடிக்கு மேலே ஒவ்வொரு தொகுதியிலும் செலவழித்திருக்கிறார்கள். சொல்ல குறைந்தபட்சமாக 20 கோடிக்கு மேலே செலவழித்திருக்கிறார்கள். எனவே இவர்களோடு நாம் போட்டி போடுவது என்பது பொருளாதார ரீதியில இயலாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினாலே அவர்கள் மக்களுடைய எண்ணங்களை திசை திருப்பக்கூடிய வகையிலே அவர்களுடைய பொருளாதார சக்தி இருக்கக்கூடிய காரணத்தினாலே நாம் இந்த தேர்தலில் நமது கொள்கைகளை நம்மளால் இயன்ற அளவு முன்வைத்திருக்கிறோம். எனவே இதற்கான வாய்ப்பு வாக்குகளை என்பதை வைத்துதான் அந்த நாம் செலவழித்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளுக்கும் முன்வைத்திருக்க கருத்துக்களுக்குரிய வரவேற்பை அதற்கான வெற்றியை தீர்மானிக்க முடியும். தேர்தல் ஆணையமே ஒரு வேட்பாளர் இவ்வளவு தொகை செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அந்த வேட்பாளர் அந்த தொகையை எதன் அடிப்படையில செலவு பண்ணினா எப்படி ரிட்டர்ன் எடுப்பாருன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப அவர் வாங்கக்கூடிய சேலரியில அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்குவாங்கன்ற அறிவுறுத்துவது தேர்தல் ஆணையம் அல்லது என்ன சொல்ல வராங்க? இதுவே ஒரு தவறான விஷயமாக தெரியலையா? தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியும் 92 லட்சம் ரூபாய் செலவழிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 92 லட்சம் ரூபாய் என்பது குறைந்த, அதாவது அதிகபட்சமாக ஒரு வேட்பாளர் செலவழிக்கக்கூடிய ஒரு தொகை. ஒருவேளை இந்த 92 லட்சம் ரூபாய் மட்டுமே தமிழகத்தினுடைய தேர்தலில் எல்லா கட்சிகளும் செலவழித்திருந்தால் போட்டி என்பது ஒரு சமரசமான ஒரு சூழ்நிலையில் சமநிலையில் நடைபெற்றதாக இருக்கலாம் என்று கருதலாம். ஆனால் இதைவிட 20 மடங்கு அதிகமான அளவில, குறைந்தபட்சம் 20 மடங்கு அதிகமான அளவில தேர்தலில் போட்டியில திமுக, அதிமுக, காங்கிரஸ் போன்ற பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் செலவழித்திருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த தேர்தலில் என்பது முன்வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை என்பது குறைந்து போகிறது. இந்த தேர்தல் ஆணையம் என்பது இந்த குறைந்தபட்சமாக 92 லட்சம் ரூபாய் வைத்திருப்பது தவறான ஒன்று.
பொதுவா எல்லா தேர்தலிலுமே கூட தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்க தொகைக்கு மேலே ஒரு 50 மடங்கு 100 மடங்கு செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து இந்தியா முழுவதும் இருக்கிறது. சரி, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் ஒன்று இதை அதிகப்படுத்த வேண்டும். எல்லா கட்சிகளுக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய, அதாவது ஒரு சாதாரண போட்டியிடக்கூடிய ஒரு சுயேட்சை வேட்பாளர்கள் கூட வாய்ப்பு ஒரு சமநிலையை உருவாக்கக்கூடிய முறைகளை தேர்தல் ஆணையம் பயன்படுத்தணும். அப்படிதான் அந்த தேர்தலில் வந்து ஒரு நியாயமான நேர்மையான மக்கள் சீர்தூக்கி பார்த்து வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தல் நடைபெறும். அதற்கான வழிமுறைகளை முதல் தேர்தல் ஆணையம் கண்டுபிடிக்கணும். அதை விடுத்துவிட்டு தேர்தலில் வந்து எவ்வளவு செலவழிக்கலாம் அதிகபட்சம் ஒரு குறிப்பிட்டு தேர்தல் ஆணையம் சொல்வது என்பது அது ஏற்றுக்கொள்வது போல தோன்றி என்றாலும் கூட அதையும் கூட நடைமுறைத்த முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே தேர்தல் ஆணையம் மாற்று முறைகளை சிந்திக்க வேண்டும். தேர்தல் சீர்திருத்தம் குறித்து பல்வேறு கருத்தரங்குகள் அப்பொழுது அப்பப்ப நடைபெற்றாலும் கூட அந்த தேர்தல் காலம் வரும்போது அது அப்படியே மறக்கடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தேர்தல் சீர்திருத்தத்தை கொண்டு வருவதில் யார் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு அழுத்தம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீதிமன்றமா, மக்கள் மன்றமா? ஏன்னா அரசியல்வாதிகள் எப்படியும் அந்த சீர்திருத்தத்தை ஏற்க போவதில்லை. ஏன்னா கல்வி தகுதி அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைக்கப்படுமானால் நிறைய பேர் இதுல வாஷ் அவுட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கல்வி தகுதி முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த ரெண்டு விஷயத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி. அதாவது நீங்க சொல்வது முற்றிலும் சரியான ஒன்றுதான். தேர்தல் ஆணையம் வந்து என்னுடைய அந்த மாற்றங்கள் செய்வதை, சீர்திருத்தங்கள் செய்வதை பற்றி தொடர்ந்து பேசுவது தேர்தல் நேரத்தில் வந்து செய்ய முடியவில்லை. பல நேரங்களில் உச்ச நீதிமன்றம் தான் வந்து தலையிட்டு இந்த தேர்தலில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக நீங்க சொன்னது போல இந்த கல்வி தொகுதிகள், குற்ற செயல்களில் ஈடுபட்ட தன்மைகள் இவற்றையெல்லாம் பற்றிய ஒரு விரிவான விளம்பரப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய பிரதான வாக்குமூலத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டு வந்தது நீதிமன்றங்களுடைய நடவடிக்கைகள் தான். ஆனால் நீதிமன்றமே முழுமையாக செய்துவிட முடியாது. எனவே அரசியல் கட்சிகள், இப்போது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தேர்தல் சீர்திருத்த முறைகள் கொண்டு வந்தால் அதனால் அவர்கள் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு பறிபோய்விடும் என்று அவர்கள் கருதக்கூடிய காரணத்தினால அவர்கள் தேர்தல் சீர்திருத்தங்கள், குறிப்பாக வந்து தேர்தல் ஆணையம் ஒருவேளை வந்து நிற்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒரு சமநிலை உருவாக்குவது, ஒரே ஒரு தளத்துல இருந்து எல்லா வேட்பாளர்களும் பேசுவது, ஒரே ஒரு அந்த தொகுதியில் குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருக்கும் தினமும் ஒரு இடத்திலே வாய்ப்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையமே செய்வது, அல்லது போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அத்தனை பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை தேர்தல் ஆணையமே பெறுவது, இதெல்லாம் வந்து தேர்தல் நடைமுறையின் தேவை. அப்பதான் ஒரு சமநிலையை உருவாக்க முடியும். இதை வந்து செய்வதற்கு முதன்மையாக இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதை விரும்பவில்லை. எனவே இது சிறிது சிறிதாகத்தான் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது உண்மை. அதே போல இப்பொழுது வந்து கல்வி தகுதிதான் அடிப்படை என்பதை நம்ம வைக்க முடியாது. ஏன்னா கல்விங்கிறது வந்து ஒரு படிப்பு தான், அது வந்து அறிவு கிடையாது. அது வந்து ஒரு மனிதனுடைய சிந்தனையினுடைய உச்சக்கட்டத்துக்கான சான்றிதழ் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட துறையில் அவர் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சான்றிதழ், அவ்வளவுதானே தவிர அவர் வந்து ஒரு முழுமையான அறிவு படைத்தவரா அல்லது நுழைமுனம் கொண்டவரா என்பதெல்லாம் வந்து அந்த படிப்பினுடைய சான்றிதழை வைத்து பார்க்க முடியாது. எனவே படிப்பு என்பது ஒரு அடிப்படையாக இருக்க முடியாது. என்றால் ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகளாகத்தான் சான்றிதழ்கள்லாம் வந்தது. அதற்கு முன்பு கூட மிகப்பெரிய அறிஞர்கள் வந்து எந்த கல்லூரியிலும் படிக்காதவர்கள் தான் வந்து. அல்ல, இன்றைய கல்வியின் தரம் மாறி போயிருக்கிறது. கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு 10வது படித்தவர்களுக்கு இருந்த அந்த குவாலிட்டி வந்து இன்னைக்கு டிகிரி முடிச்சவங்களுக்கு இல்லைன்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இது கல்வியின் தரம் குறித்து அரசினுடைய பாடத்திட்டங்கள் குறித்து நம்ம தனியா விவாதிப்போம். இந்த கல்வி தகுதி ஒரு குறைந்தபட்ச தகுதி நிர்ணயம் அப்படின்றது தேவை அப்படின்றீங்களா இல்லைன்னு அரசியல்வாதிகளுக்கு? அது வந்து உறுதியா வந்து கல்விங்கிறது அதான் நான் சொன்னப்ப அறிவு நுண்மா நுழைமுனம் உள்ளவரை எப்படி கண்டுபிடிக்கிறது என்பது சான்றிதழ் வைத்து பள்ளிக்கூடத்தை வைத்து கல்லூரி படிப்பு வைத்து கண்டுபிடிக்க முடியாது. எனவே அதை அடிப்படையாக வைத்திருக்க முடியாது. ஆனால் அவர் என்ன படித்திருக்கிறார், நாங்கள் சொன்னது போல இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சமுதாய நிலையில அவர் என்ன படித்திருக்கிறார், என்ன கல்வி தொகுதியை படைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் குறிப்பிட்டு தேர்தலுக்கு சொல்லுவது என்பது அதற்கான வாய்ப்புகள் இப்போது தேர்தல் நடைமுறையில் இருக்கக்கூடிய காரணத்தால மக்கள் அதை சீர்தூக்கி பார்ப்பார்கள். அதே போல குற்ற செயல்கள், அவர்கள் எந்தெந்த குற்றங்கள்லாம் செயலில் ஈடுபட்டார்கள் என்பதை மக்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆனால் தேர்தல் ஆணையமும் உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, ஒரு குற்ற இழைத்தவர்களை பற்றி தேர்தலில் போட்டிட்டால் அந்த கட்சி என்பது விளம்பரப்படுத்த வேண்டும். அதை தொலைக்காட்சியில செய்ய வேண்டும், பத்திரிகைகளிலே அதை பற்றிய கருத்தை கட்சியின் சார்பாக இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் இத்தகைய குற்றங்களில் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார், குற்ற செயல்கள் தெரிவிக்க வேண்டும். 2 முறை 3 முறை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது.
ஆனால் அதையெல்லாம் யாரும் பின்பற்றுகிறார்கள் என்பது தெரியவில்லை. தேர்தல் ஆணையம் அதையெல்லாம் வந்து தேர்தல் ஆணையமே இதெல்லாம் வெளியிடுது. இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களில கல்வி தகுதி என்ன, இந்த தேர்தல் ஆணையில் போட்டியிடக்கூடிய குற்றப்பரப்புரை இது என்ன, அவங்க சொத்து பட்டியல் என்ன, கடன் என்ன என்பதை தேர்தல் ஆணையமே தொலைக்காட்சிகளிலும் அதே போல பத்திரிகைகளையும் வெளியிட்டால் மக்கள் சீர்தூக்கி பார்ப்பதற்கு அது ஏதுவாகும். 400 இடங்களை வெற்றி பெறுவோம் அப்படின்னு பிரதமரும் மோடியும் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அது வந்து சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? ஏன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் தான் ஒரு முறை 402 தொகுதிகளை வென்றிருக்காங்க. இந்த 400 தொகுதிகள் அப்படின்ற அவர்களுடைய இலக்கு, அவர்களுடைய கனவுன்னு கூட வச்சுக்கலாம். இது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? 400 என்பது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது 400 என்று சொல்வது என்பது தங்களுடைய தொண்டர்களுக்கு, தங்களை சார்ந்திருக்கக்கூடிய நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவதற்காக சொன்னது போலதான் தெரிகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மிகப்பெரிய ஒரு 10 ஆண்டு கால ஆட்சிக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சிக்கான அந்த பின்னடைவு என்பது இன்றைக்கு நேரடியாக காணக்கூடிய காரணத்தினாலே அவர்கள் 400 என்று சொல்லி இருப்பது அவர்களுடைய கட்சியினரை, தொண்டர்களை, அவர்களை நம்பி இருக்கக்கூடிய வாக்காளர்களை உற்சாகப்படுத்துவதற்கு சொன்னது போலதான் தெரிகிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரும்பான்மையானவர்கள் வந்து தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் என்பது போலதான் தெரிகிறது. அதாவது உண்மை நிலை என்பது ஒன்று, விருப்பம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியிலே ஆட்சிக்கு வரக்கூடாது என்று ஒரு விருப்பக்கூடாது என்று ஒரு விருப்பமாக இருக்கக்கூடிய காரணத்தால் பெரும்பான்மையான கட்சிகள் இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எதிரான நிலைப்பாட்டை நம்ம வந்து கண்கூடாக பார்க்கிறோம். அதன் காரணமாக தங்களுடைய விருப்பத்தை வெளியிடுகிறார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு தேர்தல் நடைபெற்று 5-6 தேர்தல் பகுதிகளாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தேர்தலினுடைய கணிப்பை பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தொடருமோ என்றுதான் எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் எதிர்த்து நிற்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியானது அது ஒரு வாரிசு அரசியலை அல்லது ஒரு உண்மையான ஒரு பொருளாதார மாற்றத்திற்கான ஒரு சிந்தனைகளை அது முன்வைக்கவில்லை. அவர்கள் இணைந்திருக்கக்கூடிய கட்சிகள் கூட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவது போல தோன்றவில்லை. பல இடங்களில் எதிர்கட்சிகள் ஒன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. கடந்த தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாதி கட்சியும் அதே போல பகுஜன் சமாஜ் கட்சியும் ஒன்றாக, மாயாவதியுடைய கட்சியும் ஒன்றாக இணைந்திருந்தன, போட்டி போட்டிருந்தன. அந்த நேரத்திலே 80 இடங்களிலே 62 இடங்களில் தான் பாரதிய ஜனதா கட்சி அங்கே வென்ற. ஆனால் இந்த இன்னும் தனித்தனியாக நிற்கிறார்கள். ஒரே ஒன்று இன்றைக்கு சமாஜ்வாதி கட்சியோடு காங்கிரஸ் காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய வலுவான கட்சி கிடையாது. எனவே இதை வைத்து பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்திலே தாங்கள் இழந்துவிட்ட 18 கூட ஒரு குற்று உருவாக்குறோம் பாரதிய ஜனதா கட்சி. வேறு இடத்தில் ஒருவேளை அவர்களுக்கு கர்நாடக மாநிலத்தில் இழப்பு ஏற்பட்டால் கூட உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த பிளவு என்பது அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இப்போது ஆட்சி செய்யக்கூடிய யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆதரவு மக்களுக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களுடைய ஆதரவு அவருக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? நான் பார்க்கிறது வந்து யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சியினுடைய காரணமாக அவருக்கு வாக்கு வருமா என்பதை விட இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய அந்த கூட்டணி அமைப்பு முறையை வைத்து தான் நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய பிரதான கட்சி, பெரும்பான்மை கட்சியே பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் இருக்கு. மற்ற கட்சிகள் கூட பெரும்பான்மை கட்சியாக கூட அவர்கள் இணையும் போதுதான் ஒன்றாக ஒருவேளை சமாஜ்வாதி கட்சி, அதே போல பகுஜன் சமாஜ் கட்சி, காங்கிரஸ் கட்சி அங்கே 3 ஒன்றாக இணைந்து போட்டியிருந்தால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிப்பது என்பதை சந்தேகத்துக்குரிய ஒன்றாக மாறிடும். அந்த இதுதான் வந்து இப்ப நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருமா என்பது நமது விருப்பம் கிடையாது. உண்மை நிலை இப்படி இருந்து கொண்டிருக்கு. ஏனென்றால் மிக பெரும்பாலான காங்கிரஸ் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய மாநிலங்களான குஜராத் போன்ற மாநிலங்கள், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் எந்த விதமான மாற்றமும் தெரியவில்லை. அங்கே இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக அது இல்லை. இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த மாற்றங்கள் எங்க நடைபெற போகிறது என்றால் கர்நாடகத்திலே மாநிலத்திலே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஒரிசா, பீகார் போன்ற மாநிலங்களிலே வாய்ப்புகள். ஏனென்றால் தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களிலே கிடையாது. அதே போல ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. ஆந்திர பிரதேசத்துல முன்பு வந்து பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்கிறது. இப்பொழுது தெலுங்கு தேசத்தோடு இணைந்து நிற்கிறது. தெலுங்கு தேசமும் பாரதிய ஜனதா கட்சியும் சேரும் போது ஒரு சின்ன இந்த பவன் கல்யாண் பேர் அங்கே இணைந்து சேர்ந்திருக்கிறது. எனவே அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு என்பது அவர்களுக்கு கூடுகிறது.
எப்படி கர்நாடகத்தில் இருக்கு அதே மாதிரி இப்ப மகாராஷ்டிரா மாநிலத்தில் எடுத்துக்கொண்டால் அங்கு எப்படி மக்கள் வாக்களிக்க போகிறார் என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான். ஏனென்றால் சரத்பவாருடைய கட்சியும் உடைந்திருக்கிறது, சிவசேனாவும் உடைந்திருக்கிறது. இப்படி உடைந்திருப்பவர்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு கிடைக்கப் போகிறது? அங்கே முன்பே கூட பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான கட்சியாக தான் இருக்கிறது. எனவே இவர்கள் உடைந்த நிலையை நினையும் போது அதை காங்கிரசுக்கு ஆதரவாக இருக்குமா அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்குமா என்பதை நாம் பொறுப்பு தான் பார்க்க வேண்டும். ஊபியினுடைய கள நிலவரத்தை பத்தி கொஞ்சம் தெளிவாகவே பேசுங்க. அப்படியே இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துருவோம். இங்க பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு, எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இங்க எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரே கூட்டணியே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ராங் இந்தியா முழுவதும் இருந்திருந்தால் பாஜக தோல்வி வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப தமிழகத்தினுடைய நிலத்தை எப்படி நிலவரத்தை கணிக்கிறீங்க? தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா எப்போதுதான் தனித்து நிற்கிறதோ அப்போதெல்லாம் அவர்கள் ஏறக்குறைய 5 விழுக்காடு 5.5 விழுக்காடு அவர்கள் நீங்க 2024 2004 பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுதான் அவர்கள் ஒரே ஒரு தேர்தலில் அவர்கள் குறைந்து வாங்கியிருக்காங்க. 2016 தேர்தலில் 2.5 விழுக்காடு என்னமோ வாங்கியிருக்காங்க. மற்றபடி அவங்க வாங்கியிருக்கலாம் பாத்தீங்கன்னா தனித்து இருக்கும்போது 5.5 வாக்குல வாங்கியிருக்காங்க. இன்றைக்கு திரு நரேந்திர மோடியுடைய செல்வாக்கு என்பது தமிழகத்திலே ஓரளவு வளர்ந்திருக்கிறது என்பதை நம்ம மறக்க முடியாது. அதே போல அவர்களுடைய செயல்பாடுகளும் ஆட்சியில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளுடைய காரணமாக வளர்ந்தது. அப்படி எப்படிதான் வளர்ந்திருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கான எதிர்ப்பு என்பது தமிழகத்திலே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரணத்தால அவர்களுடைய வளர்ச்சி என்பது எதிர்பார்த்த அளவு இருக்குமா என்பது சந்தேகத்துக்குரிய ஒன்றுதான். எனவே 5.5 என்பது இன்னும் ஒரு 2 விழுக்காடு 3 விழுக்காடு அதிகமாக வாங்கி 8 விழுக்காடை அவர்கள் அடைவார்களா என்பது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு 8 விழுக்காடு வாக்குகளை வாங்கிவிட்டாலே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஓரளவு வளர்ந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். எனவே இது பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்றால் ஒரு சில தொகுதிகளில் அவர்கள் தாங்கள் இருப்பதை காட்டுகிறார்களே தவிர தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையான தொகுதிகளில் அவர்கள் இல்லாத தன்மை தான் நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது. பல தொகுதிகளில் அவர்களை நம்ம பார்க்க முடியல. அவர்களோடு இறந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் வருமான கட்சிகள் கிடையாது. எனவே இந்த மாதிரி சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வாங்கக்கூடிய வாக்கு என்பது இன்னொரு 2% 3% அதிகமாகி 8% அவர்கள் அடைந்தாலே அதுவே அவர்களுக்கு பெரிய வெற்றி. ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள் 8% குறைந்திருப்பார்கள். ஆனால் நரேந்திர மோடியினுடைய தனிப்பட்ட அந்த செல்வாக்கு உயர்வின் காரணமாக தமிழகத்திலும் அந்த தாக்கம் இருக்கலாம் என்று எங்களை போன்றவர்கள் கருதக்கூடிய காரணத்தால அது மிகப்பெரிய மாற்றமாக இருக்காது என்பதை நாங்கள் உறுதியாக கருதுகிறோம். எனவே 2 அல்லது 3 மடங்கு விழுக்காடு அதிகமாக ஆகி 8 விழுக்காடை அவர்கள் அடையலாம். 8 விழுக்காடு அடைந்தாலே அவர்களுக்கு அது நல்ல வளர்ச்சி தான் என்று தோன்றுகிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த தேர்தல் ஒரு புதிய பார்வையை தமிழகத்திலே உருவாக்கி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பிரிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து இருக்கிறது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான சக்தியாக காட்டுகிறதை தவிர பெரும்பாலான தமிழகத்தினுடைய பகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இயக்கமாக மக்களிடத்திலே இல்லாததையும் காண முடிகிறது. இதனுடைய காரணமாக இந்த பாரதிய ஜனதா கட்சி பிரிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து தனியாக இருப்பது ஆனால் வலுவில்லாமல் பல்வேறு தொகுதிகள் இருக்கிறது. ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமை இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இல்லை என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்ட தலைமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உயர்ந்திருக்கிறார். கட்சிக்குள்ள அவர் தான் தலைவர், அதில் எந்த மாற்றம் கிடையாது. கண்ணுக்கு நேராக தெரிகிறது. தொண்டர்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை மாற்ற முடியாத ஒரு வலுவான சக்தியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாகிவிட்டார், அது தெரிகிறது. ஆனால் இந்த உருவாக்கத்தை அவர் மக்கள் தலைவராக உருவாவதற்கான அந்த முயற்சியை கடந்த தேர்தலுக்கு முன்பான ஓராண்டு 2 ஆண்டுகளிலே அவர் எடுக்கவில்லை என்பதை தான் காரணமாகத்தான் தமிழகத்தினுடைய பெரும்பான்மையான பகுதிகளில் அவருடைய தலைமைக்கு வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் மக்களுக்கான நம்பிக்கையை அனைத்து இந்த அண்ணா திராவிட புரட்சி தலைவருக்கும் இருந்த செல்வாக்கு இவருக்கு இல்லை அப்படின்றத சொல்ல வரீங்க? இல்ல கண்டிப்பா. அதாவது அவர்கள் ஜெயலலிதா அதே போல திரு எம்ஜிஆர் அமைச்சர் போன்றவர்களுடைய அந்த செல்வாக்கு என்பது அது மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறது. அதுபோல அவர்கள் வெற்றியின் காரணமாக தான் அவர்கள் கூட வந்தாங்க.
அவர்களுக்கு கிடைத்த வெற்றியினுடைய அடிப்படைகள் தான் அவர்களுக்கு அந்த செல்வாக்கு என்பது வந்தது. எனவே இது வெற்றியை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தமிழகத்துல அவர் தலைமையில வெற்றி அடைகிறாரோ, முழுமையான வெற்றி, அசைக்க முடியாத வெற்றி என்று கிடைக்கிறாரோ, அன்றைக்குதான் அவருடைய தலைமை அவர்களுக்கு இணையாக செல்லும். ஆனால் அதற்கு ஏற்றார் போல வளர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் 2 பேரும் திரு எம் ஜி ராமச்சந்திரன், செல்வி ஜெயலலிதாவும் கட்சியை தாண்டிய தலைவர்களாக இருந்தார்கள். அந்த சூழ்நிலையை வந்து தான் நான் சொல்றேன். அந்த கட்சியை தாண்டிய ஒரு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் உருவாகவில்லை. ஒருவேளை உருவானால் அதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20 விழுக்காடு வாக்குகள் வாங்கினாலே இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றி தான். ஆனால் 20 சதவீத வாக்குகள் வாங்கி இருக்கக்கூடிய காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரிவடைந்து விடும் என்று கருத முடியும். ஏனென்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்து சிற்றூர் பேரூர் முதல் அனைத்து இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் இருக்கக்கூடிய காரணத்தினால இனி வருங்காலங்களில் அவர்களுடைய மக்கள் சார்ந்த செயல்பாடுகள், அந்த மக்கள் சார்ந்த செயல்பாடுகளில் அவருடைய தலைமை எப்படி எதிர்கொள்கிறது, இதை பொறுத்துதான் வந்து மக்களுடைய பார்வை என்பது இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், வருகின்ற தேர்தலை முடிந்த பிறகு அடுத்தது 4 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால மிகப்பெரிய அளவில் எல்லா கட்சிகளையும் ஒடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் கையாளுவார். இந்த இடத்துல ஜெயலலிதாவை வந்து ஒரு இந்துத்துவ தலைவராக செயல்பட்டார் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லியில ஒரு பேட்டியின் போது சொல்லியிருக்காரு. அதற்கு வந்து ஆதரவும் எதிர்ப்பும் டிடிவி தினகரன் அது ஒரு தவறு இல்லை, கரெக்டாக தான் சொல்லியிருக்கான்னு சொல்றாரு. அதே நேரத்துல சசிகலா, எடப்பாடி தரப்பினர் பாத்தீங்கன்னா அதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். நீங்க உங்களுடைய பார்வையில நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அவரை ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னு அண்ணாமலை சொன்ன கருத்து உண்மை அப்படின்னு கொள்கிறீர்களா அல்லது முரண்பட்ட கருத்துக்கள்? செல்வி ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவ தலைவராக நம்ம பார்க்க முடியும். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை சில நேரங்களில் அவர் எடுத்த முடிவுகள் அத்தகைய ஒரு தன்மை அவருக்கு தோற்றத்தை அவருக்கு கொடுப்பது போல இருந்தாலும் கூட அவர் ஒரு இந்துத்துவ தலைவராக இல்லை. ஒரு குறிப்பாக அயோத்தியை கல் எடுத்து போறதுல வந்து அவர் வந்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருந்தார். இந்தியாவிலே முதல் முறையாக கட்டாய மதமாற்ற சட்டத்தையும் மதமாற்ற சட்டத்தை கொண்டு வந்தார். அப்புறம் கோயில்கள்ல வந்து மாடு இதெல்லாம் வெட்டுறது, ஆடு மாடெல்லாம் வந்து விட்டு படிப்பு வகுப்பதெல்லாம் தற்போதைக்கான செயல்பாடுகள்லாம் செய்தார். இப்படி செய்தவர் அந்த தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு தன்னை மாற்றிக் கொண்டிருந்தார். ஒருவேளை அவர் முழுமையான ஒரு இந்துத்துவ தலைவராக இருந்தால் திரு சங்கராச்சாரியார் அவர்களை அவர் கைது செய்திருக்கிறார். அதே போல வந்து நீங்க வந்து உறுதியாக வந்து பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி என்பது ஒரு தவறான கூட்டணியாக அமைந்து விட்டது. இனிமேல் ஒரு காலத்திலும் இருக்காது என்று இதுவரை அந்த நிலைப்பாட்டில் இருந்தார். எனவே அவர் ஒரு இந்துத்துவ தலைவராக அவர் பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் கூட அவருடைய தனிப்பட்ட முறையிலே அவர் வந்து மத நம்பிக்கைகளில் அதிகமான ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார் என்பதை அதை வெளிப்படையாக மறைத்தெல்லாம் அவர் செய்யல, வெளிப்படையாக தான் செய்யக்கூடிய காரணத்தினால அவருடைய செயல்பாடுகளில் தான் இந்துத்துவம் இருந்ததா பார்க்கணும், செயல்பாடுகள் கிடையாது. எனவே உறுதியாக சொல்லலாம் அவர் செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கான செயல்பாடுகளாக தான். நீங்க சொன்னது போல அந்த சட்டத்தை எல்லாம் திரும்ப பெற்றுட்டாங்க. அது மதமாற்ற தடை சட்டத்தை எல்லாம் திரும்ப பெற்றாங்க. ஆடு இதெல்லாம் வந்து பள்ளியில கொடுக்கறதெல்லாம் திரும்ப பெற்று விட்டார்கள். அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் செய்த வந்து செயல்கள், இந்துத்துவாங்கிற தோட்டத்தை கொடுக்கக்கூடிய செயல்களை திரும்ப பெற்று விட்டார்கள். உறுதியாக நம்ம வந்து இந்துத்துவ தலைவராக அவரை பார்க்க முடியாது. அந்த இந்துத்துவ சாயம் பூசுவது கூட ஒரு தவறான நடவடிக்கை. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய கொள்கைகள் ஒண்ணு இலவச மின்சாரம், இலவச அரிசி, கல்வி, மருத்துவம் இதெல்லாம் இலவசமா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தல் உங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த 100 யூனிட் மின்சாரத்தை ரத்து செய்வதற்கான ஏற்பாடுகள் நடக்குது அப்படின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா ஒரே வீட்டுல 3-4 மின் இணைப்புகள் இருக்கும்போது அதுல ஒருத்தங்களுக்கு மட்டும் தான் திரும்ப மீதி 4 பேருக்கு தரமாட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் கொண்டு வராங்க. இது மக்களை மறைமுகமாக ஒடுக்குகிறார்களா, பயமுறுத்துகிறார்களா? உறுதியாக வந்து 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று சொல்லிவிட்டு அனைத்து வீடுகளுக்கும் சொல்லிவிட்டு இப்ப அனைத்து வீடுகளுக்கெல்லாம் சரியோ தவறோ சில பேரை வந்து பல வீடுகளை வந்து சட்டபூர்வமாகவும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு வாடகைக்கு விட்டிருக்கிறார்கள். அது வந்து தனியாக கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனால் அதற்காக அந்த குடும்பத்தாருக்கு கிடைக்க வேண்டிய 100 யூனிட் மின்சாரத்தை வந்து நீங்க ரத்து செய்வது என்பது தவறு. அதாவது நீங்க வேறு முறைகளில் 100 யூனிட் மின்சாரத்தை கொடுக்காமல் ரத்து செய்து அதை வந்து செய்வது என்பது செய்து கொண்டு இந்த உங்களுடைய பொதுவான நோக்கத்துக்கே தவறான ஒரு பார்வை. நான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்து அதாவது பல திட்டங்களை அறிவிக்கிறார்கள். அதே போல மகளிர் பேருந்து இலவச பயண திட்டம் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் பெருமையாக அறிவிக்கிறார்கள்.
இவ்வளவு லட்சம் பேர் இங்க இதுல பயணம் செஞ்சாங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க. நாங்க வந்து அறந்தாங்கி போயிருக்கோம். அறந்தாங்கில காலையில ஒரு பேர் வந்து, மாலையில் ஒரு பேருந்து தான் புதுக்கோட்டைக்கு, அறந்தாங்கில இருந்து புதுக்கோட்டைக்கு போகிறது. அந்த பேருந்துல மட்டும்தான் மகளிர் இலவசமாக போக முடியும். இந்த ஒரு பேருந்து நம்பிக்கை இருந்தாங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய இட நெருக்கடியில் அந்த பேருந்த போறதோட அந்த நேரத்துல போனாதான் உண்டு, இல்லைன்னா அவங்க தவிர்த்துட்டாங்க உண்டு. இதற்காகவே மக்கள் வந்து ஏறக்குறைய 48% தான் செய்து கொடுத்தாங்க. எனவே ஒரு தோற்றத்தை கொடுப்பதற்காக, அதே போலதான் இந்த மகளிர் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை கூட பெரும்பாலான மக்களுக்கு கிடைக்கல. அனைத்து மகளிருக்கும், குடும்ப தலைவர்களுக்கும் அந்த பேருந்துகள் கூட குரோம்பேட் அந்த நிலையத்துல வந்து பாத்தீங்கன்னா காயலாங்கடையில போட வேண்டிய மாதிரி நிறுத்திருக்காங்க. ஒரு 500 பேருந்துகளுக்கு மேல ரொம்ப மோசமான சூழ்நிலையில நிக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துச்சு. அப்ப மக்கள்கிட்ட கணக்கு சொல்லும்போது இத்தனாயிரம் பேருந்துகள் ஓடுகிறது இலவசமாக அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா அது ஓடுதா அப்படின்றதுதான் இங்க கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்றது மற்றவர்களை கருத்தாக இருக்கிறது. அது நீங்க சொல்றது முற்றிலும் சரிதான். அதாவது இப்ப வந்து அவர்கள் வந்து மக்களை வந்து இந்த மாதிரி வந்து இலவச பேருந்து பயண மகளிருக்கு அளிப்பதில் தவறு கிடையாது, அளிக்க வரவேற்கிறோம். ஆனால் அந்த இலவச பேருந்துகளை அதிகப்படுத்த வேண்டும். அந்த இலவச பேருந்துகள் இல்லாமல் மக்கள் பொதுவாக சென்று வருவதற்கு, போக்குவரத்திற்கான எத்தகைய இடையூறு இல்லாத அளவு போக்குவரத்து வசதிகளை பெருக்க வேண்டும். பேருந்துகளை குறைக்கக்கூடாது. ஆனால் அரசு என்ன செய்கிறது என்றால், தன்னுடைய வருமானத்தை அதிகரித்து இந்த பேருந்துகளை வாங்குவதற்கான முயற்சிகளை எதையும் எடுக்காமல் லஞ்ச லாவண்ய அந்த வழிகளையே வந்து ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அவர்களால் வந்து சரியான முறையில பேருந்துகளை கொள்முதல் செய்ய முடியவில்லை, பேருந்துகளை பராமரிக்கவும் செய்யவில்லை. இதனால் ஒட்டுமொத்தமாக பேருந்து பயணம் என்பது மக்களுக்கு ஒரு சிக்கலான பிரச்சனையாகிறது. அது இலவச பேருந்து பயணமோ மகளிருக்கு, அல்லது சாதாரணமாக காசு கொடுத்து கட்டணம் செலுத்தி செல்லக்கூடிய பேருந்து பயணமா, இரண்டில் சிக்கலை இந்த திராவிட முன்னேற்ற அரசியலுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் அறிவிக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதனால் எந்த விதமான சிக்கல் இல்லாமல் மற்றவர்களும் அதை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை அவர்கள் கருத்தை கொண்டு இந்த கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். அந்த கட்டமைப்புகளை உருவாக்காமல் இருக்கக்கூடிய கட்டமைப்பிலேயே தங்களுடைய நலன்களை பார்க்கக்கூடிய முறையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருப்பது ஒரு தவறானது. அது மிகப்பெரிய அளவில் பெரும்பான்மை மக்களுக்கு இடையூறாகத்தான் முடியும். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அரசுகள் வந்து புதிய அணைகளை கட்டுவதற்கான முயற்சிகளை தீவிரமாக ஈடுபடுறாங்க. அதை தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய தமிழக அரசு போராடக்கூடிய விவசாயிகளை கைது செய்வது எந்த விதத்துல சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா விவசாயிகள் மீது அதிக அக்கறை கொண்டு செயல்படக்கூடிய கட்சி தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி. இந்த செயல்பாட்டை, தமிழக அரசுடைய இந்த செயல்பாட்டை எப்படி கவனிக்கிறீங்க? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த தாது வளம், மணல் கொள்ளைகள், இந்த மாதிரி இவ்வளவு பெரிய விஷயங்கள் தமிழகத்தினுடைய வளங்கள் கொள்ளடிக்கப்பட்ட போதும் கூட எந்த விதமான பெரிய அளவிலான சலசலப்பு, எதிர்ப்புகள் இல்லாமல் அப்படியே சாதாரணமாகவே கடந்து போகப்படுகிறது. இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அது தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தன்னுடைய அரசியல் நோக்கிலேயே வந்து மக்களுடைய பிரச்சனைகளை, உரிமைகளை அதை அணுகுவதுதான் வந்து இன்றைக்கு முல்லை பெரியாறு, சிலந்தி அணையில தடுப்பணை, அதே போல காவிரி நீரில வந்து கர்நாடக அரசு தராமல் இருப்பது, அது தாது இந்த மணல் கனிம வளங்களை எல்லாம் கொள்ளையடிப்பதற்கு அனுமதிப்பது, அதே போல பெரும்பாலான வகையிலே வந்து போதை வஸ்துக்கள் பயன்பாடு என்பது தமிழகத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு உண்மையான அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தார் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இன்றைக்கு கர்நாடகத்தில் ஆண்டு கொண்டிருப்பது காங்கிரஸ் கட்சி தான். அவர்கள் என்ன பண்ணிருக்கிறார்? காவிரி பிரச்சனையில தண்ணீரை நீங்க வந்து தருவதற்கான அந்த நிலைப்பாடை எடுத்தால் மட்டுமே நாங்கள் உங்களோடு கூட்டு வைக்க முடியும் என்று டெல்லி தலைமைக்கு அழுத்தம் கொடுத்துக்கணும். செய்யல. சரி, குறைந்தபட்சம் டெல்லி தலைமையாவது அவர்கள் போட்டிருக்கிறார்களே அந்த இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரு மாநிலங்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த நதிநீர் பிரச்சனைகளை பொறுத்தவரை சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுத்துவோம், உச்ச நீதிமன்றத்தினுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு என்ன ஆணை இருக்கிறத செயல்படுத்துவோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் குறிப்பிடவில்லை. சரி, டெல்லி தலைமையாவது கர்நாடக தலைமைக்கு சொல்லி நீங்கள் காவிரி நீரை விட வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் சொல்லவில்லை. இங்க இதே போலதான் இன்றைக்கு கேரளாவிலையும் சிலந்தி அணையை கட்டுகிறார்கள், இது தேர்தலுக்கு முன்பு துவங்கிவிட்டது தடுப்பணையை பற்றி பேச்சே தமிழ்நாடு அரசு இருக்கிறது. விவசாயிகள் அதை பற்றி பல்வேறு முறை சொல்கிறார்கள். அதே போல முல்லை பெரியாறு இப்பொழுது தேர்தலுக்கு முன்பே
அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து இந்த முல்லை பெரியார் அணையை இடித்து விட்டு புதிய அணை கட்டுவோம் என்பதில் அவர்கள் ரொம்ப தெளிவா திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அதை மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்துவோம் என்று சொல்கிறார்கள். இதுல நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கணும்? அதாவது அரசு ரீதியாக செய்யக்கூடிய பணி ஒரு பக்கம், அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் காங்கிரஸ் கட்சியிடம் கேரளாவை பொறுத்தவரை முல்லை பெரியார் அணையை நாங்கள் இடிக்க மாட்டோம் என்று சொன்னால்தான் உங்களோட கூட்டு வைப்போம் என்று சொல்லியிருக்க வேண்டும். காவிரி தண்ணீரில வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி நாங்கள் தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு பெற்றுத் தருவோம் என்று காங்கிரஸ் தலைமை சொல்லியிருந்தால்தான் காங்கிரஸ் ஒரு கூட்டு வைத்திருக்க வேண்டும். இது முதலில் அவர்கள் வந்து அரசியல் நேர்மையற்ற முறையிலே திராவிட முன்னேற்ற கழகம் செய்யறது செயல்பாடாகத்தான் இதை பார்க்கலாம். வாயை துறக்கிறது கிடையாது அவர்கள். இது வந்து ஒரு மோசமான தன்னுடைய தோழமை கட்சிகளை காப்பாற்றுவதற்காக அல்லது அதை பற்றி பேசினால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் என்ற காரணத்தால் அதுக்கு பேசாமலே இருந்து மறைக்கப்பட்டு செல்வாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை அடிமுட்டாளாக நினைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய அந்த செயல் தான் முல்லை பெரியாறு சிலந்தியில அணையில் ஆற்றில் வந்து தடுப்பணை, அதே போல காவிரி தண்ணீர் கர்நாடக அரசு பரமற்பது எல்லாம் வந்து காரணங்கள். இது முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். அதே போலதான் இன்றைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா காது கனிம வளங்களை வந்து கொள்ளடிக்காங்க. இந்த கொள்ளையடிப்பது வந்து கண்ணுக்கு தெரிந்த தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருக்கிறாங்க. எந்த வகையிலாவது அவர்கள் தடுத்தார்கள் என்றால் தடுக்கவே சூழலில் ஈடுபட்டாரு. அவர் இருந்த போது ஒரு பேச்சு இருந்தது. அவர் போன பிறகு முத்துசாமி வந்த பிறகு இன்றைக்கு பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் பெயர் பலகை இல்லாமல் டாஸ்மாக்குகள் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பணம் யாருக்கு போய் கொண்டிருக்கிறது? காலையிலிருந்து மாலை வரை எல்லாரும் அதாவது பெயர் வைத்து நீங்க வந்து டாஸ்மாக் கடை வச்சிருந்தாங்க கூட குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்தீங்க. கடைக்கு பேரே இல்லாததுனால காலையில 8 மணிக்கெல்லாம் தோன்றாங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்த பணம் இன்றைக்கு டாஸ்மாக் பணம் இன்றைக்கு பேசிருக்கு. இது ஒரு உதாரணம். அதே போலதான் இந்த காது மணல், கனிம வளம், ஆற்று மணல் இவற்றை எல்லாவற்றையும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பார்வையிலேயே, தன்னுடைய அரசியல் பார்வையில் தாங்கள் வந்து அதுல ஏதாவது நன்மை அடையலாமா இந்த பார்வையிலேயே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தான இந்த எல்லாம் ஈடுபடுபவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக எந்த விதமான முயற்சியும் அவர்கள் ஈடுபடுவது கிடையாது. இப்போதுதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த போதை வசதிகள், கஞ்சா போன்ற பொருட்களை தடுப்பதற்கான ஒரு சீரிய முயற்சிகளே அவர்கள் ஈடுபடக்கூடிய இப்ப தேர்தலுக்கு பிறகு தங்களை உணர்ந்து, ஆனா இது வந்து தொடரணும். ஏதோ ஒன்றோடு நிறுத்தி விடக்கூடாது. நீங்க சொன்ன தாது மணல், கனிம வளங்களை கொள்ளையடிப்பவர்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டு உரிமைகளை நீக்குவதற்கு அதை செய்வார்களா என்பது சந்தேகம் தான். ஏனென்றால் இவர்களுக்கு அதை நம்பிதான் இவர்களுடைய ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால சந்தேகத்துக்குரிய முறைகளும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இதனுடைய தன்னுடைய செயல்பாடுகளை இது செய்து கொண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது வந்து கிடைக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் பார்த்திருக்காங்க. நான் ஒர்க் ஃப்ரம் ஜெயில் அப்படின்றத முதல் முறையாக இந்திய மக்கள் பாக்குறாங்க. திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இந்த செயல்பாடு, அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு சிறையிலிருந்து அவர் செயல்பட நீதிமன்றம் எப்படி அனுமதிக்கிறது? ஏன்னா ஒரு ஊழல்வாதியின் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டாலோ அவர் மீது குற்றச்சாட்டப்பட்டாலோ உடனடியாக சொத்துக்களை பறிமுதல் செய்யணும், சிறையில் அடைக்கணும் அப்படின்றது உங்களுடைய கொள்கை. இப்ப இதே மாதிரியான குற்றச்சாட்டு, இதே மாதிரியான வழக்கு தான் சிபு சோரன் அவர்களுக்கும் இருக்கிறது. ஆனா அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கப்படவில்லை. திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுமதிக்கப்படுகிறார். இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து நல்ல ஒரு விஷயம் பாக்குறீங்களா, இல்ல எப்படி இது மக்கள்கிட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? ஊழல், கொள்ளையடிக்கிறது, மக்கள் பணத்தை சுரண்டுவது, இவைகளெல்லாம் கண்டிப்பா நடவடிக்கை தேவைதான். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில எடுத்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியில எடுத்தாலும் சரி, எந்த ஆட்சி பண்ணாலும் அது எடுக்கப்பட வேண்டும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எனவே அவர்கள் எடுப்பது என்பதை நம்ம வரவேற்கிறோம். அதை நீதிமன்றங்களிலே சென்று தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. அரசியல்வாதி என்ற காரணத்தினால, ஆட்சியில் இருப்பது என்ற காரணத்தினால அவர்களை நம்ம வந்து புனிதமானவர்களாக அல்லது எந்த தவறும் இழைத்திருக்க மாட்டார்கள் என்று நாம் ஒரு வாரம் கருதக்கூடாது என்பது எங்களுடைய அறிக்கை. இந்த ஆட்சி முறை என்பது யார் ஒரு தனி மனிதன் என்றோ அது தனி கட்சியை நினைச்சியோ ஜனநாயகம் என்பது கிடையாது. ஜனநாயகம் என்பது பொதுவானது. அது இவர்கள் இருந்ததான் இந்த நாட்டில் இவர் இருந்தாதான் பண்ண முடியும், அல்லது இவர் தலைமையில தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறதே தவறு. அந்த வகையில கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நான் சிறைச்சாலையில் இருந்தாலும் முதலமைச்சராக தொடர்வேன் என்பது ஒரு சரியான பார்வை கிடையாது. ஒரு தார்மீக அடிப்படையில் அவர் விலகி இருக்க வேண்டும், விலகவில்லை. எப்படி வந்து அவருடைய அமைச்சரவையிலிருந்து திரு சிசோடியா அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்
பின்னர் உடனடியாக தன்னுடைய பதவி அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். அதே போல இவரும் செய்திருக்க வேண்டும். செய்யாமல் தொடர்ந்து நான் சிறைச்சாலைக்கு சென்றாலும் அங்கிருந்து ஆட்சி செய்வோம் என்று சொல்வது ஒரு தார்மீக அடிப்படையில் தவறு. ஆனால் அரசியல் சட்ட ரீதியாக பார்க்கும்போது நம்ம அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி அவர் இருக்கிறார் என்று தான் பார்க்க முடியும். ஏனென்றால் அரசியல் சாசன சட்டத்திலே இதற்கு ஒரு தெளிவான பார்வை கிடையாது. ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒருவர் அங்கிருந்து ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பு என்பது தரப்பட வேண்டுமா இல்லையா என்பதை பற்றிய அந்த பார்வை இல்லாத காரணத்தினாலே நீதிமன்றங்கள் அதில் தலையிடவில்லை. ஆனால் நீதிமன்றம் செய்வது தவறுதான். ஒரு அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை தன்மையை பார்க்கணும். அடிப்படை தன்மை என்ன? மக்களுக்காக தான், மக்களுக்காக என்று சொன்ன பிறகு ஒரு மக்களுடைய தலைவர் ஆட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தினந்தோறும் ஆட்சியினுடைய கடமைகளை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பை இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் இருந்து செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும் செலுத்த முடியும் என்பதை நீதிமன்றங்களை பார்த்திருக்க வேண்டும். நீதிமன்றங்களை பார்க்கவில்லை. எனவே அடிப்படையில அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை, இந்த ஓட்டையை அடைப்பதற்கான முயற்சியை நாம் ஈடுபட வேண்டும். உறுதியாக ஒரு எந்த தனி மனிதனையோ எந்த தனி கட்சியை நம்பியோ ஜனநாயகம் என்பது மக்களாட்சி என்பது இருக்க முடியாது. அந்த வகையிலே பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய அந்த முயற்சி என்பது சிறைச்சாலையிலிருந்து ஆட்சி நடத்துவது என்பது வரவேற்கக்கூடிய ஒன்று கிடையாது. இதற்கான ஓட்டைகள் இருக்கிற அரசியல் சாசன சட்டத்திலே அதை அடைக்கப்பட வேண்டும். அது இதனாலதான் புதிய அரசியல் சாசன சட்டம் வேணும் அப்படின்னு நீங்க வலியுறுத்துறீங்க. உறுதியா நாங்க எங்களுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா அரசியல் சாசனத்துல பல்வேறு விதமான ஓட்டைகள் இருக்கிறது. இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் ஊழல் வழக்கில் அதாவது நிரபராதி என்று கூட குற்றமற்றவர் என்று கூட பின்னர் நீதிமன்றத்தால் செய்யப்படலாம் வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. பொய்யான வழக்கு கூட அவர் மீது குறையப்பட்டிருக்கலாம், நம்ம அதெல்லாம் மறுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில் உங்களுடைய தனி கட்சி தனி மனிதரை விட டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த அத்துணை மக்களுக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்குமான பணி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் போது நீங்கள் தவறுகிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதனாலதான் நாங்க சொல்றோம், அரசியல் சாசனம் பாத்தீங்கன்னா இது எல்லா மாநிலங்களுக்கும் சம அளவுல மத்திய நிதி என்பது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதே போல மாநிலத்தினுடைய உரிமை சுயாட்சி என்பது காக்கப்பட வேண்டும். மத்திய அரசு என்பது சில ஒரு அயல்நாட்டு உறவுகள் நாடு முழுவதும் சம்பந்தப்பட்ட அந்த உறவுகளோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி பல்வேறு விதமான நிலைப்பாடுகள் எடுக்க முடியாத சூழ்நிலையில் அதிகாரம் என்பது மத்திய அரசிடம் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்திய அரசியல் சாசன சட்டம் உருவாக்கி இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நம்ம மாற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். அதுல நீங்க குறிப்பிட்டது போல இத்தகைய இந்த ஜனநாயகத்திலே கேள்விகள் இருக்கக்கூடிய ஓட்டைகள் இருக்கின்ற அந்த ஓட்டைகளை நிரப்புவதற்காகவும் அரசியல் சாசன சட்டத்தை நாம் முழுமையாக மாற்ற வேண்டும் என்று தமிழக போக்குவரத்து வச்சு வழி. ஆளுநர் மாளிகையின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சில் ஈடுபட்ட தன்னை நீட் போராளி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய கருக்காவினத்தினுடைய பின்னணியை ஆராய்ந்திருக்கும் போது அவர் அந்த ஜாமீனில் எடுத்த ஒரு வழக்கறிஞர் ஒரு பாலியல் புரோக்கராக செயல்பட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக 17 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவிகளுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கார். மணிப்பூர் விவகாரத்திற்கு பொங்கக்கூடிய தமிழக மக்கள், இங்க இருக்கக்கூடிய சமூக போராளிகள் ஏன் இந்த விஷயத்துக்கு பொங்க மாட்டாங்க, அமைதியா இருக்காங்க? ஏன்னா ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை, இப்படி ஒரு தவறுகள் நடக்குது அப்படின்னு என்னையே சொல்ற வரைக்கும் தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அதாவது தமிழக காவல்துறை இன்னும் விரைந்து செயல்பட வேண்டும் என்பதை நம்ம முன்பே குறிப்பிட்டுப்போம். போதை வஸ்துக்கள், கஞ்சா போன்ற அந்த நடவடிக்கைகளுடைய புழக்கம் என்பது பரவலாக இருக்கக்கூடிய காரணத்தினால தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே இது ஆட்சி இந்த நாட்டு மக்களுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய உண்மையான நலனை முன்வைத்து, எதிர்கால இளைஞர்களுடைய நலனை முன்வைத்து, மாணவர்களுடைய நலனை முன்வைத்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று தான் சொன்னோம். அந்த வகையில தான் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை பார்க்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல்வேறு மணிப்பூர் போன்ற பிரச்சனைகளில் பொங்கி எழுந்தவர்கள், ஸ்டெர்லைட் ஆலை போன்ற பிரச்சனைகளில் பொங்கி எழுந்தவர்கள் இன்றைக்கு பொங்கி எழாமல் இருக்கிறார்கள். அந்த ஊடகவியலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒருதலை பட்சமான போக்கை கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். அல்லது தாங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊடக சக்தியை பயன்படுத்தி தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காக யாரையாவது சார்ந்து இருக்கிறார்கள், சார்பு நிலையில் அவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால யாரை சார்ந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு சாதகமாகவே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சார்பு நிலையை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்ததாக திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுக்கு எதிரான அந்த சக்திகளை வாயெடுத்து போகக்கூடிய வகைக்கு அவர்களுக்கு நன்மைகளை செய்கிறது. அவர்களுக்கான எல்லா விதமான அவர்களுடைய கேட்பவற்றையும் கொடுத்து
கேட்காதவற்றையும் கொடுத்து அவர்களுடைய வாயை அடைத்து தங்களுக்கு எதிரான கருத்து இல்லாத ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது தவறுது. திருவள்ளுவர் சொன்னது போல நீங்க வந்து ஒரு எதிர்கட்சி என்பது இருக்க வேண்டும். இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பாறைகளாவே கெடுவாங்கிறது போல திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்பாடுகளை இருப்பவர்களை வாயடைத்து போகக்கூடிய அளவுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தியோ பணத்தை பயன்படுத்தியோ அவர்கள் செயல்பட்டு தங்களுக்கு சாதகமான ஒன்றையே அவர்கள் சொல்ல வேண்டும் எப்பொழுதும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அதற்காக நீங்கள் மக்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய எதிர்கருத்துக்களை ஒரு காலம் அவர்கள் வந்து மறந்து விடுவார்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நினைக்க மாட்டார்கள். திராவிட முன்னேற்றங்களை நினைக்கிறது அது தவறு. ஆயிரக்கணக்கான ஊடகவியலாளர்களை உங்களுக்கு சாதகமாக திருப்பினாலும் கூட உங்களுக்கு எதிரான கருத்துக்களை மக்கள் உறுதியாக உணர்வார்கள். அந்த உணரக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு ஏற்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவு எதிர்ப்பு என்பதை உணர்ந்திருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தனக்கு எதிராக தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக அதிகாரத்துக்கு எதிராக யாரெல்லாம் வந்து குரல் கொடுக்கிறார்கள் அவர்களுடைய குரலை வந்து நிறுத்தி விடாமல் அல்லது எந்த வகையிலாக பணத்தை கொடுத்தோ அதிகாரத்தை பயன்படுத்தியோ அல்லது அவர்களை மிரட்டியோ செய்வதை விட்டுவிட்டு இயற்கையாக விடுங்கள், நீங்கள் நல்லது செய்யுங்கள், மக்களுக்கு ஒரு தேவையானதை செய்யுங்கள், மக்களுடைய தமிழக மக்களின் உரிமையை பெற்றுத்தார்கள், உண்மையான நியாயமான சமரசங்களை நீங்கள் செயல்படுங்கள். உங்களுக்கு ஒரு நாளை விட்டு நீங்கள் உங்கள் பக்கம் சில ஊடகவியலாளர்களை வைத்துக் கொண்டு கருத்துக்களை முடக்கலாம் என்று திராவிட முன்னேற்றம் நினைப்பதே தவறான ஒன்று. அது நடந்து கொண்டிருக்கிறது. அது திராவிட முன்னேற்றம் விரைவில் அது உணர்வார்கள், அவர்கள் துணை போனவர்களும் உணர்வார்கள். தமிழக அரசியல் களம் அப்படின்றது ஆரியம் திராவிடம் அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு தெற்கு இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா திராவிடம் அப்படின்ற ஒரு இனமே இல்லை அப்படின்னு அந்த சித்தாந்தத்தையும் நீங்க சுத்தமா உடைக்கிறீங்க. எப்படி சார் அந்த ஒரு விஷயத்தை நீங்க முன்வைக்கிறீங்க? திராவிட இனம்ன்ற ஒரு இனமே இல்லைன்னு. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா திராவிட இயக்க கட்சிகள் ஆரிய இயக்க கட்சிகள் எல்லாம் சொல்றோம். நம்ம ஆரிய இயக்க கட்சிகள் சொல்ல முடியாது. ஆரிய கட்சிகள் வந்து பாரதிய ஜனதா கட்சி போன்றவற்றை RSS போன்றவற்றை சொல்றோம். இப்ப திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக, திக போன்றவற்றை எல்லாம் நம்ம சொல்றோம், மதிமுக போன்றவற்றை எல்லாம் சொல்றோம். ஆனால் இவர்கள் யாருமே வந்து தேர்தல் நேரத்துல திராவிட தேசியத்தையும் வைக்கிறதுல ஆரியத்தை பத்தியும் பேசுறது கிடையாது. அனைவருக்கும் தெரிந்தது. தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் பேசுவார்கள், தேர்தலில் அவர்கள் பேச மாட்டார்கள். தான் போன தேர்தல் கூட 2021 திராவிட மாடல் அல்லது நான் திராவிடன் என்பதை திரு மு க ஸ்டாலின் பேசியாரான்றது கிடையவே கிடையாது. ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சொல்றாரு ஐந்து திராவிடியன். அதே போலதான் வந்து அந்த திராவிட என்ற பிரச்சனை வரும்போது திமுக அதிமுக ஓரளவில் இணங்கி கொண்டிருக்கிறார்கள். தவிர இன்றைக்கு வந்து திராவிடன் என்கிற சொல்லை வந்து ஒரு சமஸ்கிருதம். திராவிடன் என்ற சொல்லை சமஸ்கிருதம். இந்த தமிழகத்தை பொறுத்தவரை தமிழர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழ் தேசியம் தான் நிதர்சனமான உண்மை. தமிழம் என்பதும் நிதர்சனமான உண்மை. இது வந்து இந்த தமிழர்கள் என்பது ஒரு தனி இனம், தனி தேசிய இனம். இந்த தேசிய இனத்தை வந்து நீங்க வேறு வரலாற்று ரீதியாக நீங்க வேற யாரோ நீங்க பார்க்க முடியும். அதாவது திராவிட தேசிய இனம் என்று ஒன்று இருந்ததா என்றால் 1856 திரு கால்டுவெல், ராபர்ட் கால்டுவெல் தன்னுடைய தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிடக்கின நூல் என்ற ஒன்று எழுதப்படாமல் இருந்தால் திராவிடம் என்பதே இல்லாமல் இருந்திருந்தான். திராவிட தேசியமே கிடையாது, திராவிடத்தை பற்றிய பேச்சே இருக்காது. முதல் முறையாக அவர் 1856 எழுதிய தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற அந்த நூல்ல தான் அவர் திராவிடம் என்ற சொல்லையே பயன்படுத்துறாரு. அதுக்கு முன்பு இருக்கு திராமிழான்னு இருக்கும், திராவிடம் கிடையாது. இல்ல சாணக்கியரை கூட திராமிழர்னு குறிப்பிடுவாங்க. பல திராமிழா வந்து தமிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கூட இருந்த ஒரு நிலைப்பாடு 1856 இருந்த நிலைப்பாடு நீங்க பாத்தீங்கன்னா 1856 இருந்த அதாவது திரு கால்டுவெல் நூல் எழுதக்கூடிய அந்த சூழ்நிலையில அன்றைக்கு தமிழ் தேசியம் இருந்தது, தமிழ்நாடு இருந்தது, தமிழர்களுக்கான நாடு இருந்தது. பல்வேறு ஐரோப்பிய அறிஞர்கள் வந்து அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அந்த அன்றைக்கு இந்த திராவிடா அல்லது திராவிட் அப்படிங்கிறது யாரை குறிப்பிட்டது என்றால் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பார்ப்பனர்களை குறிப்பிட்டது, பிராமணர்களை குறிப்பிட்டது. இதுதான் உண்மை. அது வந்து இப்ப நீங்க இந்த டிராவிட்னு ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்காரு பாருங்க, டிராவிட், அவர் வந்து கும்பகோணத்துல இருந்து போனவர். அவர் ஒரு தமிழன். அவர் கும்பகோணத்துல இருந்து போய் பெங்களூரு கர்நாடகாவில் வந்து அவர் வந்து இதாயிட்டாரு. அவர்கள் குடும்பமே திராவிட் என்று போடுவார்கள்.
இந்த மயிலாப்பூர்ல பாத்தீங்கன்னா திராவிட் அப்படின்னு இவங்க இருக்காங்க, அறிஞர்கள் இருக்காங்க, சமஸ்கிருதத்துல வந்து இந்த கல்லூரியில் இருக்காங்க. இது எனவே இந்த சமஸ்கிருத சொல்லான திராவிடத்தை அவர்கள் பயன்படுத்தினாங்க. ஏன் பயன்படுத்த வேண்டும்? தமிழர்கள் தனி இது. நீங்க 1905 இருந்து இது தென்னிந்திய குளங்களும் குடிகளும் அப்படின்னு ஒரு டங்ஸ்டன்ங்கிற ஒரு வெளியிட்டாங்க. அந்த வெளியிட்டும் போது அவர் சொல்லியிருக்கிறார், அங்கே இந்தியாவுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழர்கள், கேரளா, இவர்கள் இருவருக்கும் முக ஒற்றுமை என்பது ஒன்றாக இருக்கிறது. இவர்களுடைய அந்த வெட்டு தோட்டம் என்பது ஒன்றாக இருக்கிறது. இவர்களுடைய மூக்கினுடைய அந்த அளவுகள், அவர்களுடைய உடல் அளவுகள் என்பவை ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த தமிழ்நாடு, கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழர் தெலுங்கர்களுடைய, தமிழர் மலையாளிகளுடைய அந்த ஒற்றுமை, அந்த உடல் இயல் ஒற்றுமை என்பது முற்றிலும் வேறுபட்டதாக, ஆந்திரா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு கன்னடம் பேசப்படுவது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது என்று 1905 தென்னிந்திய குளங்களும் குடிகளும் என்ற நூலிலே அவர் வெளியிட்டிருக்கிறார். இதை வந்து நீங்க வரலாற்று ரீதியாக பாருங்கள். சேர சோழ பாண்டியர்கள் என்பது தமிழர்களுடைய சேர பகுதி. எது இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளா தான் சேர பகுதி, சேரனுடைய பகுதி. எனவே சேர சோழ பாண்டியர்கள் இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு, கேரளா, ஏனென்றால் மலையாளம் இன்றைக்கு ஏற்பட்டு ஏறக்கூடிய ஒரு 800 ஆண்டுகள் தான் இன்றைக்கு மலையாளம் என்பது தோன்றியதனுடைய காலம். அது தமிழ்ல தான் தோன்றியது என்று அவர்களே ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள். நல்ல கொடுந்தமிழ் தான் மலையாளம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதில் சமஸ்கிருதத்தை சேர்த்துவிட்டாங்க. மலையாளத்திலிருந்து சமஸ்கிருதத்தை எடுத்துவிட்டால் அது தூய கொடுந்தமிழ் ஆகும். எனவே இந்த சூழ்நிலையில் தமிழர்கள் என்பது ஒரு தனி இனமாக இருந்திருக்கிறார்கள் என்றுதான் வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்க முடியும். அது தெலுங்கு கன்னடர்கள் என்பது அது வேறொரு இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட எந்த காரணத்தினாலும் திரு ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் 1856 எழுத நூலில அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவர் வந்து நம்ம மறக்கக்கூடாது. அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ மத போதகர். அவர் ஒரு கருத்தை நிலைநாட்ட விரும்பினார். என்னவென்றால், மத்திய கிழக்கு பகுதியில் தான் முதலிலே அங்கே மனித இனம் தோன்றியது. அப்படி அந்த தோன்றிய அந்த மனித இனத்திலே தான் அங்கேதான் கிறிஸ்துவ எல்லாம் அங்கேதான் தோன்றினார் என்ற அவருடைய கருத்து. அப்படி அந்த தோன்றிய அந்த இடத்திலே இருந்து மக்கள் பிரிந்து உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு பிரிந்து சென்றார்கள் என்பதுதான் அவருடைய கருத்து. திரு கால்டுவெல் அவர்களே 1856 அந்த நூலில் என்ன சொல்கிறார் என்றால், திராவிடர்கள் ஆரியர்களுக்கு முன்பு மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து இந்தியாவிற்கு வந்தவர்கள். இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியிலே முதலிலே இருந்தவர்கள் ஆரிய 2வது படையெடுப்பு வந்தபோது அவர்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டு தென்பகுதிக்கு வந்தார்கள் என்று அவர் சொல்கிறார். நம்ம தமிழர்கள் என்ன சொல்கிறோம்? இந்த தமிழ்நாடு என்பது தமிழர்களுடைய பூர்வீக பூமி, இதுதான் தமிழர்களுடைய இடம். தமிழர்கள் வந்து வேற்று இடத்திலிருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் கிடையாது என்று சொல்கிறார்கள். ஆனால் ராபர்ட் கால்டுவெல்லுடைய அந்த கருத்து என்ன சொல்கிறது என்றால், தமிழர்கள் திராவிடர்கள் என்பவர்கள் அவர்கள் ஆரியர்களுக்கு முன்பு மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து வடமேற்கு இந்தியாவுடைய வடமேற்கு கைபர் கணவாய் வழியாக இந்தியாவிற்கு வந்தவர்கள் தான் திராவிடர்கள் என்று சொல்கிறது. அப்படி என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழர்களுடைய வந்தேரிகளுடைய இடமாக மாறிவிடுகிறது. எனவே ஏன் நாம் வந்து திராவிடத்தை விரும்புவோம் என்றால், திராவிடம் என்று சொன்னால், நாம் திராவிடர் என்று சொன்னால் மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து ஆரியர்களுக்கு முன்பு கைபர் கணவாய் வழியாக இந்தியாவிற்கு வந்தவர்கள் திராவிடர்கள் என்று சொல்கிறார்கள். அது உண்மையாகும். அதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதி, இன்றைக்கு பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே பிராகி என்ற ஒரு மொழியை இருக்கிறது. அந்த மொழியும் திராவிட மொழியினத்தோடு சேர்ந்தது என்று ராபர்ட் கால்டுவெல் அவர் கூறுகிறார். அப்படி கூறி மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து ஆரியருக்கு முன்பு திராவிடர்கள் இந்தியாவிற்கு வந்ததை அவர் நிரூபித்தார். அப்படி நிரூபித்தால் தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு வந்தேரிகளாக ஆகிவிடுவார்கள். இது அவர்களுடைய சொந்த இடமாக இருக்க முடியாது, பூர்வீக இடமாக இருக்க முடியாது. எனவே நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் தமிழ்நாட்டை சார்ந்தவன், தமிழ் மண்ணை சார்ந்தவன். இதுதான் கல் தோன்றா முன்தோன்றா காலத்துக்கு முன்தோன்றிய மூத்த குடி இங்கே இருக்கிற ஒன்று சொல்கிறேன். ஆனால்
ராபர்ட் கால்டுவெல் சொல்றார், நீ இங்கு அல்ல, நீ மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து வந்தவன் என்று சொல்கிறார். நான் ஏன் அப்படி திராவிடம் என்று ஒரு சொல்லி எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்தேரியாக வர வேண்டும்? நான் தமிழன் என்று சொல்லிக் கொண்டு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஆதிக்குடியாக இருக்கிறேன் என்று சொல்வதனால் தான் திராவிடம் என்ற சொல் என்னை வந்தேரி என்ற ஒரு இழிநிலைக்கு தரக்கூடிய காரணத்தினாலே தான் நான் தமிழன் என்று சொல்கிறேன் தவிர நாங்கள் திராவிடத்தை வெறுக்கிறோம். இன்னும் சொல்லப்போனா நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழி குடும்பங்கள் இருக்கு. எந்த மொழி குடும்பத்தினுடைய அடிப்படையையும் இனம் பார்த்துக்கிட்டேன். பல மொழி இந்தோ யூரோப்பியன் மொழி குடும்பம் இருக்கிறது. அதுபடி பல்வேறு மொழி குடும்பங்கள் இருக்கிறது. அதே மாதிரி சைனீஸ் அந்த சீன மொழி குடும்பம் இருக்கிறது. இந்த மொழி குடும்பங்களின் அடிப்படையில இனத்தை பாக்குறாங்களா? எங்கேயுமே கிடையாது. நீ ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழர்களுக்கு மட்டும் மொழி அடிப்படையில இனத்தை பாக்குற? இது ராபர்ட் கால்டுவெல் சொல்ல மிகப்பெரிய தவறான கருத்து. ராபர்ட் கால்டுவெல் என்ன சொல்றாரு என்றால், தமிழர்கள் 1, 2, 3, 9 மேல தெரியாதவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு வரலாறு கிடையாது, அவர்களுக்கு கலை கிடையாது, அவர்களுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு அதே நூல் எழுதியிருக்காரு. இது யாரெல்லாம் மறைச்சிடுறாங்க. தமிழர்கள் முட்டாள்களாக இருந்தார்கள் என்று ராபர்ட் கால்டுவெல் சொல்கிறார். அந்த கால்டுவெல் தான் தமிழர்களை அந்த கால்டுவெல் காலத்திற்கு முற்பட்ட காலம் தானே சோழர்களுடைய காலம். சோழர்களுடைய காலத்துல தான் கட்டிடக்கலை உயர்ந்திருந்தது, கல்வி கலையில உயர்ந்திருக்காங்க, கலையில உயர்ந்திருந்தாங்க. இப்ப இந்த மாதிரி விஷயங்களை அன்றே யாரும் ஏன் எதிர்க்காம புறக்கணிக்காம இதை வளர்த்த எடுத்தது எதுக்காக நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தை நீங்க ரொம்ப குறிப்பிட்டு சொல்வது கட்டிடக்கலை மட்டும் இல்ல, குறிப்பா அவங்க சொல்ல தமிழர்களுடைய நாவா என்பது உலகம் முழுவதும் பேர் பெற்றது. ராஜேந்திர சோழன் இங்க சுமத்ரா வரைக்கும் போய் மிகப்பெரிய அளவு படையெடுத்து இந்த தென்கிழக்கு ஆசிய பகுதியை ஆண்ட ஒரு வேறு குடிக்கு சோக்காக இருக்கக்கூடிய தமிழர்களை ராபர்ட் கால்டுவெல் எழுதுறாரு, இவர்களுக்கு படையை கூட கட்ட தெரியாது அவருடைய நூல்ல. 1856 அவர் எழுதின நூல் 1875 மறுபதிப்பு செய்யப்பட்டது. பின்பு 1935 சென்னை பல்கலைக்கழகம் அதை கொண்டு வந்தது. அந்த நேரத்தில் இந்த ராபர்ட் கால்டுவெல் எழுதிய சில பகுதிகள் அந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. ராபர்ட் கால்டுவெலை புனிதமாக்கக்கூடிய அடிப்படையில அவர் தமிழர்களை கொச்சைப்படுத்திய, தமிழர்களை கேவலப்படுத்திய, தமிழர்களை முட்டாளாக ஆக்கிய அந்த பகுதிகள் எல்லாம் அந்த நூல்ல இருந்து அவர்கள் எடுத்துவிட்டு அவர்கள் தமிழர்கள் மிகப்பெரிய ஒரு சேவை செய்தார். சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் வேறுபட்டது. அவர் ஏன் சொல்லணும்? இல்ல, இந்த இடத்துல ஆளுநர் அவர்கள் என்ன குறிப்பிட்டாருன்னா, கால்டுவெல் அவர்கள் பள்ளி படிப்பையே தாண்டாதவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை சர்ச்சைக்குரிய விஷயமா பார்த்தாங்க. இப்படி முரண்பட்ட நிறைய தகவல்கள் இருக்கும்போது கூட நம்ம இதை பத்தி பேசணும்னா ஒரு தனி எபிசோடாவே பேசலாம் போல இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில திராவிடம் அப்படின்றத நீங்க எதிர்ப்பதற்கான காரணம் இத்தனை விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு இல்லையா? இப்ப எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க எந்த கூட்டணியிலாவது இணைந்து செயல்பட போறீங்களா, இல்ல தனித்து தான் கிளம்பி பண்ணுவீங்களா? என்ன மாதிரியான திட்டத்துல இருக்கீங்க? வருகின்ற காலங்களில குறிப்பா இப்ப 2026 அந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்க தொடர்ந்து எங்களுடைய செயல்பாடு என்பது தனித்துதான் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நாங்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்தை அடிப்படையாக நாங்கள் திராவிடத்தை எதிர்க்கிறோம். இன்னொரு பக்கம் நாங்கள் தமிழர்களுடைய உரிமைகள், தமிழர்களுடைய உரிமைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்று சொல்வதற்கு அடிப்படையில காங்கிரஸ் கட்சியை மிகப்பெரிய ஒரு தமிழர்களுடைய எதிர்ப்பு கட்சியாக நாங்கள் பார்க்கிறோம். அதோடு நாங்கள் இணைய முடியாது. அதே போல இன்னொரு புறம் பாரதிய ஜனதா கட்சி, அது தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலைப்பாடு எடுப்பது போல அவருடைய தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசினாலும் கூட அவர்களுடைய பல்வேறு நிலைப்பாடுகள் என்பது அது உறுதிப்படுத்துவது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் சரி பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கருத்தாக இருக்கக்கூடிய, அதாவது அத்தியாவசிய பொருட்களுடைய உற்பத்தியும் தேவையும் மக்களிடம் தான் இருக்கணும். அதுதான் எங்களுடைய அடிப்படை கருத்து. இந்த அடிப்படை கருத்துக்கு எதிராகத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி பொருளாதார கொள்கைகள் இருக்கிறது. எனவே இப்படி பொருளாதார கொள்கைகள் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளோடு நாம் இணைந்து செயல்படுவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதே நிலைப்பாடுதான் அவர்கள் எடுப்பார்கள். எனவே அவர்களுடைய அதே போல நீங்க இந்த பொது உடைமை கட்சிகளை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது வினோதமான நிலைப்பாடு இருக்கிறது. அவர்களுடைய நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களும் இந்தியா என்பது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். எப்படி பாரதிய ஜனதா காங்கிரஸ் இருக்கிறதோ அதே போல அவர்களும் தேசிய அளவுல தான் அவங்களுடைய சிந்தனை இருக்கிறது. தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வந்து இப்ப கேரளா எடுத்துக்கணும் உதாரணம். முல்லை பெரியார் பிரச்சனை, சிறந்தி அணை தடுப்பணை என்று வரும்போது இங்க இருக்கக்கூடிய பொது உடைமை கட்சிகள் அங்க கேரளாவிலே பொது உடைமை கட்சி ஆட்சி இருக்கும்போது பேச்சுவார்த்தை தான் நடத்துன்னு சொல்லுவாங்க, போராட்டமே நடத்த மாட்டாங்க.
அவர்களுடைய போக்கு என்பது சித்தாந்தம் என்பது தோல்விற்ற ஒரு பொருளுடைமை இயக்கத்தினுடைய தத்துவங்களுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய காரணத்தினால அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால நாங்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கள் ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நாங்கள் தனித்தே தான் எங்களுடைய செயல்பாடுகளை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் காலகட்ட சூழ்நிலை என்பது அது அன்றைக்கு தான் பார்க்க முடியும். ஆனால் அதுவரை ஒரு செயல்பாடு என்பது தனித்தாகத்தான். இருந்தாலும் உங்களுடைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும் அல்லது சட்டமன்றத்துல வலியுறுத்தணும்னா நீங்க வெற்றி பெற வேண்டிய அவசியமும் ஒண்ணு இருக்கு. அப்ப நீங்க சில தொகுதிகளாக ஒரு குறிப்பிட்டு அங்க உங்களுடைய செல்வாக்கை வளர்த்தெடுக்கணும் அவசியமும் இருக்கு. இந்த மாதிரியான பணிகளை எந்த மாதிரி பிளான் பண்ணி செயல்படுத்த இருக்கிறீங்க? எப்படி பிளான் பண்ணி? எங்களுடைய பல்வேறு செயல்பாடுகள் இப்போ வருகின்ற காலகட்டத்தில் முதல்ல அமைப்பு ரீதியான செயல்பாடுகளை நாங்கள் பெரிதாக விரும்புகிறோம். அப்ப எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய அமைப்பு ரீதியான செயல்பாடுகளுக்காக ஒரு வலுவான கட்டமைப்பை முதலில் நாங்கள் ஏற்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறோம். அடுத்ததாக மக்களுடைய ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்த அளவிலே பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்வதற்காக சீர்தூக்கி பார்ப்பதற்காக எது உண்மையான மக்களுடைய பிரச்சனையான மாவட்டத்தை பொறுத்தவரை மாநிலத்தினுடைய பிரச்சனைகள் அதை எப்படி எதிர்கொள்வது, எதிர்காலத்திற்கு எத்தகைய ஒரு போக்கை கொள்வது என்பது ஒரு எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய மாநாடுகள் அதே போல கருத்தரங்குகளை நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இது இந்த அடிப்படை. இது தவிர இப்ப தமிழகத்தினுடைய உரிமையை காப்பதற்காக குறிப்பா சொல்ல போனீங்கன்னா அதே மாதிரி இந்த முல்லை பெரியார் அணை, அமராவதி தடுப்பணை, அதே போல தென்பண்ணையாறுலையும் மிகப்பெரிய அளவில் கட்டப்பணை ஆந்திர அரசு கட்டி கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு யாருமே கிடையாது. இவற்றையெல்லாம் முன்வைத்து போராட்டங்கள், அதாவது தெளிவு பெறக்கூடிய கூட்டங்கள், அது அடுத்ததாக போராட்டங்களை நடத்துவதற்கான திட்டங்களையும் நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம். இவை அத்துணையும் செய்யும் போது உறுதியாக தமிழகத்திலே அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு மக்கள் இயக்கமாக வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் உறுதிக்கிறோம். நீங்க சொன்னது போல சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருவரோ இருவரோ இருந்து அந்த கருத்துக்களை தெரிவிப்பது என்பது அது ஒரு மிகச்சிறந்த வகையிலே நம்முடைய கருத்துக்களை மக்களிடத்தில் எடுத்து செல்வதற்கு செயல்படுத்துவதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்று நீங்க சொல்கிறீர்கள். அது உண்மைதான். அதற்கான வாய்ப்பு நான் இன்னொரு இயக்கத்தோடு சேராமல் தனித்து நின்று எங்களுக்கான அது ஒரு பார்வையாக எங்களுக்கான ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக எங்களுடைய இயக்கத்தின் பேரால நடைபெறக்கூடிய அந்த செயலாக இருக்கும்போது நீங்க சொல்வது போல அதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இப்ப சில பேர் வேற கட்சியில சேர்ந்து அவங்க சின்னத்தில் இருக்கிறாங்க. திரு வேல்முருகன் போன்றவர்கள்லாம் தமிழக வாழ்வு கட்சியெல்லாம் நம்ம நண்பர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் நின்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் சட்டசபற்றத்துல அவங்க சார்ந்திருக்கிற சூழ்நிலை மீறி அவர்கள் செயல்பட முடியாத சூழ்நிலை. அத்தகைய நிலை அல்லாது எங்களுடைய சொந்த செல்வாக்கினால் கூட்டணியில் இருந்தாலும் கூட தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தும். மிக்க நன்றி சார். பல்வேறு அரசியல் சூழல்கள் குறித்தும் நிகழ்வுகள் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி தந்ததற்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் சார். நன்றி ஜெயலலிதா. நன்றி. இந்த வாய்ப்புக்கு உங்களுக்கு நன்றி. நான் உங்களுக்கு நன்றி.